வணக்கம் பெரியவர்களே, நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த மைக்ரோவேவ் ஓவனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்ன ப்ராப்ளம்னா, இப்போ நான் உங்களுக்கு காட்டுற மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டு தான் இருக்குது இவ்வளோ நேரமாக. இப்போ நம்ம ஆஃப் பண்ணுறவங்க ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் எடுக்கலாம். கப்பில் பார்த்தோன்னா தண்ணி வச்சுருக்கோம். இப்போ வெளியில் எடுக்கிறோம், தொட்டு பார்க்குறோம், ஜில்லுன்னு இருக்குங்க தண்ணி, சூடே ஆகலை. ஸோ இதுதாங்க இந்த மைக்ரோவேவ் ஓவனுடைய ப்ராப்ளம்மு, சூடே ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த வீடியோவில் என்ன ப்ராப்ளம்மு, எப்படி ரெடி பண்ணுறது எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மைக்ரோவேவ் ஓவனுக்கு வர கரண்ட் ஒயரை அன்ஃப்ளெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மைக்ரோவேவுக்கு வர ஷீல்ட்டை தனியாக கழட்டி எடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு வர எல்லா ஸ்க்ரூவையும் இந்த மாதிரி ஒரு ஸ்டார் டைப் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கழட்டிக்கோங்க. அப்படிக்கா மேல் பக்கமாக புஷ் பண்ணி இழுத்தீங்கன்னா தனியாக வந்துடும். இந்த மாதிரி ஹீட்டிங் இஷ்யூ வரும்போது நமக்கு போர்டு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மிஷினில் போர்டு டேர்னிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதனால் நமக்கு போர்டு போயிருக்கிறதுக்கு அவ்வளோவா வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம டேரெக்டாக இந்த ஃப்யூஸை இந்த மாதிரி மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ மல்டிமீட்டர் நல்லா இருக்கான்னு செக் பண்ணுறோம். மல்டிமீட்டர் நல்லா இருக்குது. இப்போ நம்ம ஃப்யூஸோட 2 சைடும் கனெக்ஷன் கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி இல்லை. ஸோ பாருங்கள், ஸோ நமக்கு இந்த ஃப்யூஸ் தாங்க போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம தனியாக கழட்டி மாற்ற போகிறோம். இதை அப்படியே கழட்டிட்டு அப்படியே புதுசு வாங்கி போடுவாங்க. ஆனால் நம்ம இப்போ இதை பிரித்து உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இது ஓப்பனிங் டைமில் தான் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தோன்னா ஒரு 5 kV ஃப்யூஸ் தாங்க உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்யூஸை நம்ம செக் பண்ணுறோம். இன்னொரு வாட்டி பார்த்தோன்னா வேல்யூ இல்லை. ஸோ இந்த ஃப்யூஸ் போயிடுச்சு. இப்போ நம்ம வேறு ஃப்யூஸ் எடுத்துருக்கோம், இதை செக் பண்ணுறோம், வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த ஃப்யூஸை மாற்றிடலாம். ஸோ இந்த ஃப்யூஸ் போயிருக்குன்னா சில டைமில் வேறு ஏதாச்சும் ஸ்பேர் போயிருக்கும், அதனால் இந்த ஃப்யூஸ் போயிருக்கலாம். சில டைமில் வேறு எந்த ஸ்பேரும் போகாமல் நார்மலாகவும் இந்த ஃப்யூஸ் போயிருக்கலாம். ஸோ இப்போ நம்ம எல்லா ஸ்பேரையும் செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃப்யூஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி நம்ம மாட்டிடலாம். ஸோ எல்லா கனெக்ஷனையும் கொடுத்துட்டு எப்படி இருந்ததோ அதே மாதிரி பேக் பண்ணுறோம். ஓகே, இப்போ கரெக்டாக லாக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்தது இந்த கெப்பாசிட்டரை செக் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வர கனெக்ஷனை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு நோஸ் பிளேயர் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இப்போ அதே மாதிரி கண்டினியூட்டி மோடு வச்சுட்டு நம்ம கெப்பாசிட்டர் செக் பண்ணுறோம். இப்போ நமக்கு கண்டினியூட்டி வருது, ஆனால் கண்டினியூட்டி வரக்கூடாது. ஸோ இந்த கெப்பாசிட்டர் வந்து ஷார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது பேர் ஷார்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஓப்பன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம அதை கழட்டி மாற்ற போகிறோம். ஸோ இதுக்கு வர எல்லா ஸ்க்ரூஸையும் ரிமூவ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்டார் டைப் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ரிமூவ் பண்ணிக்கோங்க. இங்கே வர இந்த டயரோடைய ஸ்க்ரூவையும் நம்ம கழட்டணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கூலிங் ஃபேனுக்கு கீழே இருக்குது. ஸோ அது அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியிலக்கா புஷ் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த கெப்பாசிட்டரை தனியாக கழட்டிக்கலாம். ஸோ இப்போ நம்ம தனியாக கழட்டி எடுத்தாச்சு. இதுலேருந்து இந்த டயோடை தனியாக கழட்டி எடுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம புது கெப்பாசிட்டர் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த கெப்பாசிட்டருடைய வேல்யூ வந்து 1 UF. ஸோ இப்போ நம்ம புது கெப்பாசிட்டரை செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எந்த ஒரு கண்டினியூட்டியும் இல்லை. ஸோ இந்த கெப்பாசிட்டர் நல்லா இருக்குது. இப்போ அதே மாதிரி நம்ம பழைய கெப்பாசிட்டரை செக் பண்ணுறோம். கண்டினியூட்டி வருது. ஸோ நமக்கு ஷார்ட் ஆகிடுச்சு.
ஸோ இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம புது கெப்பாசிட்டரை மாட்ட போகிறோம். அதே மாதிரி எப்படி இருந்ததோ அதே மாதிரி வைக்கிறோம். அதுக்கு வர ஸ்க்ரூவை போடுறோம். ஸோ இப்போ நம்ம டயர்டையும் மாட்டிடலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா டயர்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் இதே மாதிரி டயர்ட்லேயும் ப்ராப்ளம் ஆகும். அதை பற்றி நாங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் போடுறோம். ஸோ இப்போதைக்கு டயர்ட் நல்லா இருக்குது. ஸோ எப்படி இருந்ததோ அதே மாதிரி வச்சு நம்ம லாக் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம கழட்டின எல்லா ஸ்க்ரூவையும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம எல்லா ஸ்க்ரூவையும் போடுறோம். இந்த டயர்டுக்கு வர ஸ்க்ரூவையும் போடுறோம். ஸோ இப்போ நம்ம எல்லா ஸ்க்ரூவும் போட்டாச்சு. இந்த கனெக்ஷன் நம்ம கழட்டணும் பார்த்தீங்களா, அந்த கனெக்ஷனை திரும்பியும் கனெக்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு நோஸ் பிளேயர் வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அடுத்தது நம்ம இந்த ஃப்யூஸை கழட்டணும் இல்லையா, ஸோ இதையும் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி எப்படி கழட்டினோமோ அதே மாதிரி வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம திரும்பியும் நோஸ் பிளேயர் வச்சு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணுறோம், இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணுறோம். மிஷின் ஓடிட்டுருக்கு. இந்த மாதிரி ஹீட்டிங் இஷ்யூ வரும்போது கெப்பாசிட்டர் தான் போயிருக்கோன்னு இல்லைங்க, போர்டு கூட போயிருக்கலாம். ஆனால் இப்போ இந்த மிஷினில் டியூனிங் டைப் போர்டு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த போர்டு லேஸில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேராக கெப்பாசிட்டர் செக் பண்ணோம். அப்படி ஒரு வேளை கெப்பாசிட்டர் போகலைன்னா மேக்னட்ரான் கூட போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நாங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் தெளிவாக அப்லோட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம ஆஃப் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். தண்ணி ஆவி பறந்துட்டு இருக்குங்க, நல்லா சுட சுட இருக்குது போல். சூடாக இருக்குங்க தண்ணி. சரி, ஓகே, இப்போ நம்ம எப்படி இந்த மிஷினுக்கு வந்து ஷீல்டு போடுறதுன்னு பார்த்துடலாம். கழட்டின மாதிரியே ஷீல்டு போட போகிறோம். ஸோ இப்போ நம்ம திரும்பியும் கரண்ட் ஒயரை அன்ஃப்ளெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி நம்ம ஷீல்டை கழட்டினோமோ அதே மாதிரி வச்சு மாட்ட போகிறோம். ஸோ அதே மாதிரி நம்ம வச்சு ரெண்டு சைடும் லாக் பண்ணுறோம். லாக் பண்ணிவிட்டு நம்ம கழட்டினோம் பார்த்தீங்களா, அந்த எல்லா ஸ்க்ரூவையும் போட்டுக்கோங்க. ஸ்டார் டைப் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம எல்லா ஸ்க்ரூவையும் போடுறோம். ஓகே, இப்போ நம்ம எல்லா ஸ்க்ரூவையும் போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த மைக்ரோவேவ் ஓவனை ரெடி பண்ணியாச்சு. இந்த கெப்பாசிட்டர் தாங்க போயிருந்தது, இதனால தான் நமக்கு இந்த ஃபியூஸுமே போயிருந்துச்சு. ஸோ மறக்காமல் மிஷினை கழட்டின உடனே இந்த மாதிரி ஒரு நோஸ் பிளேயர் வச்சு இந்த மாதிரி 2 டர்னரில் வச்சிங்க அப்படின்னா கரண்ட் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடும். ஏன்னா இந்த இடத்துல நிறைய கரண்ட் வந்து சேவ் ஆகிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கெப்பாசிட்டரை மாற்றுங்க. ஏன்னா நமக்கு எப்போவுமே சேஃப்டி தாங்க மெயின். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். Bye.